ஜோதிடம் இருந்தால், ஜாதகம் இருந்தாலும் சரி, ஜாதகம் இல்லைனாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் நடக்கல, அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு குடும்பத்துல தன்னுடைய மனைவிக்கு உடல் சரியில்லை, உடல் நலமா இல்லை, அது தேரவே இல்லை, பல டாக்டர் கிட்ட பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த சுமங்கலி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அர்த்தம். எங்க வீட்டில் பிறந்த சகோதரிகள் நல்ல வாழ்க்கை அமையல, போன இடத்துல வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அல்லது வாடாத வந்துடுறாங்க. ரெண்டாவது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, என்னுடைய வீட்டில் பிறந்த என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு வரங்கள் தேடணும், மகள் சுமங்கலி ஆகணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அல்லது என் மகனுக்கு மருமகள் வந்து சேரணும், மகாலட்சுமி. அப்போ எல்லாமே இது பெண்களை சார்ந்த விஷயமா இருக்கு. இப்படி ஒரு விஷயங்கள் இருந்தால் யாரிடம் நீங்கள் ஜோதிடம் பார்க்க தேவையில்லை. ஜோதிடமே பார்க்காத நம்முடைய வேதங்கள், சாஸ்திரங்கள் சொன்ன ஒரு சின்ன பரிகாரம் அல்ல, அது ஒரு பக்தி வழிபாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த சரியான பக்தி வழிபாடு நீங்கள் செய்துவிட்டால் கட்டிய மனைவியுடைய உடல் நலம் தேரும், மனநலம் தேரும், உடன் பிறந்த சகோதரிய வாழ்க்கை சீராகும், தனக்கு பிறந்த மகன் மகளுக்கு வரங்கள் கிடைக்கும். அப்போ இந்த பெண்கள் வழியில் வரக்கூடிய சந்தோஷங்கள், மங்கள காரியங்கள் என்ன? குழந்தை பேர் இல்லை, அதுவும் பெண்களை சார்ந்த ஒரு வருத்தமான விஷயம். ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னா அவ எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ரெண்டாவது, ஒரு 25 வயசை தாண்டிட்டு ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகும்னா அந்த குழந்தை எவ்வளவு சமுதாயத்தில் அனுபவிக்கிறாங்க நமக்கு தெரியும். அப்போ இதற்கெல்லாம் சேர்ந்த ஒரே ஒரு பரிகாரம், ஒரே ஒரு வேண்டுதல், ஒரே ஒரு பிரார்த்தனை, இது வந்து கர்மா. இந்த கர்மா எங்க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயங்க. இந்த மாயா மந்திரம்லாம் கிடையாது. என்னுடைய தந்தை வழியில், என் தந்தை வழியில் பிறந்த சகோதரிகள், எனக்கு அத்தை என்ன சொல்லுவாங்க, அதாவது என்னுடைய அப்பாவுடைய அக்கா தங்கச்சிங்க, எங்க அப்பாவுக்கு அப்பா இருப்பார் இல்லையா, தாத்தா, அந்த தாத்தாவுடைய சகோதரிகள், அந்த தாத்தாக்கு முத்தாத்தா ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அதாவது பிண்டம் வைக்கிறப்போ 3 தாத்தாக்கள் பேர் சொல்லுவோம் இல்லையா, 3 தலைமுறைகள். அந்த 3 வழியுடைய ஆண் வர்க்கத்தில் பிறந்த உடன் பிறந்த சகோதரிகள் ஒன்று கன்னித்தன்மையாக இருக்கும் போது இறந்து போறது, இரண்டாவது திருமணமாகி இள வயதிலேயே விதவையாகி இறக்கிறது, மூன்றாவது துர்மரணங்களால் இறக்கிறது, நான்காவது அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்கிறது. இப்படி நடக்கிற விஷயங்கள். இப்போ இந்த 3 தலைமுறை நடந்த விஷயங்கள், அல்லது ஒரு பெண் நாமளா நம்முடைய தந்தையோ நம்முடைய தாத்தாவோ ஒரு தவறான வழியில் நடந்திருந்தா அந்த பெண்கள் கொடுக்கும் சாபம், அவர்களை தொட்ட தோஷம், இவைகள் தான் இந்த விஷயம். ஜாதகமே பார்க்க தேவையில்லை. உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு சுமங்கலி பூஜைன்னு ஒண்ணு இருக்கு.